1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் சில பகுதிகள் அதை ஏத்துக்கல. சுதந்திரத்தை அங்கீகரிக்காத நிஜாம் மகாராஜா அவரோட படைபலத்தால ஆள்பலத்தால மக்களை காலடியில போட்டு நசுக்குனாங்க. அந்த வேதனையை தாங்காம மக்கள்ல இருந்த சில வீரர்கள் பொங்கி எழுந்தாங்க. அவங்க பாட்டால வசனங்களால போராட்டத்தால மக்கள் கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினாங்க, உயிர் தியாகம் செஞ்சாங்க. அதுல ஒருத்தர் தான் ராஜண்ணா. உண்ண உணவு, உடுத்த ஆடை, ஒதுங்க இடம் மட்டும் இல்லாம மரணம் சம்பவிச்சா அன்னையோட மடி போல அணைச்சுக்கிற அந்த மண்ணுன்னா ராஜண்ணாவுக்கு உயிர். இந்த மண்ணு மேல அவருக்கு அவ்வளோ பாசம். அதனாலதான் துரைங்களுக்கு தெரியாம இந்த துளசி செடி கீழே ராஜண்ணாவை மக்கள் மறைச்சு வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற ராஜண்ணா தங்களுக்கு எந்த ஆபத்து வராம பார்த்து பாருன்னோ, ஊருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்து வரணும். மக்கள் அவரை இன்னைக்கும் தெய்வமா மதிக்கிறாங்க. ராஜண்ணா மறைஞ்ச பிறகும் வெள்ளக்காரங்க பகை அடங்கல, அவங்க கோபமும் அடங்கல. ராஜண்ணாவுக்கு பிறந்த பொன்னியம்மாவையும் ராஜம்மா மனைவி லட்சுமி அம்மாவையும் தேடிக்கிட்டே இருந்தாங்க, துரத்திக்கிட்டே இருந்தாங்க. அடிச்சிங்க தோற, ஒரே ஈட்டிக்கு அம்மாவும் பிள்ளையும் 2 பேரும் பலி ஆயிட்டாங்க. நான் செத்து உன் பிள்ளைய பொறுக்கிறேன், என்ன மன்னிச்சிடு பொன்னி. ஏன் உசுரை கொடுத்தாவது உன் உசுரை காப்பாத்துற. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா என்னையே ஏமாத்த பாப்ப. வாங்க.
என்ன சாமி என்ன? யார் மேல அவ்வளோ கோவம்? வேற யாரு மேலமா? என் பேத்தி பொன்னியம்மா மேல. எதுக்கு? சாப்பிட மாட்டா, படிக்க மாட்டா, தினமும் இதே தொல்லையா போச்சு. ஆடி பாடி திரிஞ்சுக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு அவ தோலை உரிச்சிடுறேன். அங்க இருக்கியா? நான் வர்றேன். சாமி என்ன அவர் பேத்தி அடிக்கிறதும் நம்ம ஊருக்கு மின்சாரம் வர்றதும் ரெண்டும் நடக்காது. பின்னிடுவேன். ஓட விடாத. புரிஞ்சுக்கிறியா பின்னாடி? பொன்னியம்மா நில்லுடி, என் உயிர் போயிரும் போல இருக்கு. என்னையா ஓட விடுற? கிடைச்சா பின்னி எடுத்துருவேன். அடி தாத்தா. வசமா மாட்டிக்கிட்ட. ஏன் சாமி என்ன உங்க பேத்தி ஒரு தடவை அடிக்கிறது தானே? ஊருக்கு அப்போது நல்லது நடக்குமா என்னமோ? அடிங்கண்ண. என்னது அடிக்கணுமா? எனக்கு என் பேத்திக்கு மூட்டி விட பாக்குறியா நீ? முதல்ல ஒன்ன உதைக்கணும். பாக்கண்ணா போலாம். முதல் தடவையா உன் புகுந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிருக்க. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். பொட்டு வச்சுக்கம்மா. மண்ண பொட்டா நினைச்சு வச்சுக்க சொல்றீங்க? ஆஹா, இது வெறும் மண் இல்லம்மா. இது ராஜன் ரத்தம் சிந்தின மண்ணு. உன் புண்ணியத்துல பிள்ளைக்கு குணமாயிடுச்சு ராஜண்ணா. ஜுரம் இறங்கிடுச்சு. தாத்தா, அவங்க தினமும் வந்து இந்த செடியை கும்பிட்டு போறாங்க. மண்ணை பொட்டா நினைச்சு வச்சுக்கிறாங்க. எனக்கும் அங்க போகணும் போல இருக்கு. ஒரு வாட்டி அங்க போயிட்டு வரேன் தாத்தா. அங்க என்ன நடக்குன்னு தெரியுமா? யாருக்காவது பேய் பிடிச்சா இங்கதான் வந்து ஓட்டிட்டு போவாங்க. ஓட்டுன பேயெல்லாம் இங்கதான் இருக்கும். அந்த பேய்களுக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பசங்களை பிச்சு தின்னுரும். போ, எனக்கு ஒரு சொல்ல ஒடிட்டோம். அவகிட்ட போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு ராஜண்ணா. துளசி செடி கிட்ட பேய் இருக்கா? அதுங்களுக்கு ஆட்டுக்குட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ? முழுங்கிடுமோ? அந்த பக்கம் போகாதீங்க. என்ன சாமி அண்ணா, உங்க பேத்தியை எங்க கூட்டு போறீங்க? பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடத்தான். பள்ளிக்கூடத்துல என்ன பண்ணுவாங்க தாத்தா? பாடம் கத்து கொடுப்பாங்கம்மா. என்ன பாடம் தாத்தா? அங்க ஆனாவண்ணா கத்து கொடுப்பாங்க, ஆங்கிலம் கத்து கொடுப்பாங்க. அப்புறம் அப்ப பாட்டெல்லாம் கத்து கொடுக்க மாட்டாங்களா? பள்ளிக்கூடத்துல பாட்டு கத்து கொடுக்க மாட்டாங்க, பாடம் தான் கத்து கொடுப்பாங்க. இன்னொரு வாட்டி உன் வாயில பாட்டுன்னு வந்ததுன்னா சூடு வச்சிருவேன். என்ன புரியுதா? ஆமா தாத்தா, பள்ளிக்கூடத்துக்குனா அந்த பக்கம் தானே போகணும். நாம போறது பள்ளிக்கூடத்துக்கு இல்ல பொண்ணே, துரை வீட்டுக்கு. நீ படிக்கணும்னா நாம துரை அம்மாவுக்கு முதல்ல வரி கட்டணும். துரை அம்மானா எப்படி இருப்பாங்க தாத்தா? வணக்கம் துரையம்மா. புயல் வந்ததுனால விளைச்சல் எல்லாம் பாழா போயிடுச்சு. என் புருஷனும் இறந்து போயிட்டாரு. குழந்தைகளுக்கு சரியா சாப்பாடு கூட போட முடியல. வரி அடுத்த வருஷம் கட்டுறேம்மா. இங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. போயிடலாமா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்க தாயி. துரை அம்மா அனுமதி கொடுத்ததும் கிளம்பி போயிடலாம். என்ன கும்பிடுறம்மா. வணக்கம் துரையம்மா. சாமியோட பேத்திய பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு வரி கட்டியிருக்காரு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா போயிட்டு வரேன் துரையம்மா. ஏ சாமி, துரையம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்க போலாம். ரொம்ப நன்றி, நாங்க கிளம்புறோம். வாமா. ஒரு தடவை கேட்டதும் வந்துடுமா? இன்னொரு தடவை அதையே பாடி காட்டு முயற்சி பண்றேன். இன்னொரு தடவை அம்மா, எத்தனை நாளா நான் இதே பாட்டை பாடி காமிச்சிட்டு இருக்கேன். நீ பாட்டு கத்துக்கலன்னா துரையம்மா என் மேல கோவப்படுவாங்க, என் வாழ்க்கையே நாசமாயிடும். ஒரு தடவைம்மா, ஒரே ஒரு தடவை பாடுமா. ஐயா,
எனக்கு இந்த பாட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு தடவை பாடட்டுமா ஐயா? அம்மா பொண்ணு, அம்மா அழாதம்மா. மன்னிச்சிருங்க துரையம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஏண்டா வக்கில்லாதவனே, இந்த துரை வீட்டுக்கு வந்து துரை பொண்ணையே கேவலப்படுத்துற அளவுக்கு உன் பேத்திக்கு தைரியம் வந்துடுச்சா? தோ! எங்களை மன்னிச்சிருங்கம்மா, தப்பு நடந்து போச்சு. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை விட்டுடுங்கம்மா. டேய் சாமி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே உன் பேத்தி வாயில இருந்து பேச்சு தவிர பாட்டு வரக்கூடாது. மீறி வந்துச்சு, இவ தலையும் உன் தலையும் என் வீட்டு வாசல்ல தோரணமா தொங்கும். ஜாக்கிரதை. இல்ல, இனிமே இவ பாட மாட்டா. அழாத தங்கம், நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அவங்க எதிரில் நாம எது பேசினாலும் தப்பா படும். அப்படி இருக்கும்போது நீ எதுக்குடா அங்க பாட்டு பாடுன? பாட்டு பாடுறது அவ்வளோ பெரிய தப்பா தாத்தா? தப்புதாம்மா. ஐயா வணக்கம். பொன்னிமா, அழாத. நீ அந்த கோட்டையில பிறந்திருந்தா பாடிருக்கலாம். என்ன பண்றது, இந்த குடிசையில பிறந்துட்ட. சின்ன புள்ளன்னு இறக்கம் கூட இல்லாம எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க ஐயா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த கொடுமையை தாங்கிறது? இதெல்லாம் எதிர்த்து கேட்க ஊர்ல ஒருத்தர் கூட இல்லையா? இந்த துரையம்மாவை தட்டி கேட்க இந்த ஊர்ல ஒருத்தரும் இல்லை சாமி. சுத்து வட்டாரத்துலயும் யாரும் இல்லை. பட்டணத்து வரைக்கும் துரையம்மாவுக்கு ஆழம் அதிகாரமும் இருக்கு. துரையம்மாவை தட்டி கேட்கணும்னா டெல்லியிலேருந்து பிரதம மந்திரி நேரு ஐயா தான் வரணும். ஆனால் அது நடக்குமான்னு தெரியல. ரொம்ப நல்லா பாடினம்மா. உனக்கு பாட்டு கற்றுக் கொடுக்க முடியாதது உண்மையாகவே என் துரதிருஷ்டம்மா. குயிலுக்கு யாராவது பாட கற்றுக் கொடுப்பாங்களான்னு. இது ரேடியோ. இதில் நல்ல நல்ல பாட்டு வரும். கேட்டு கேட்டு நீயே கற்றுக்கலாம். அட, இது உனக்கு தாம்மா. எடுத்துக்கோ. வாங்கிக்கோ. சாமிங்க ஐயா, உங்களை ஒன்று கேட்குறேன், உண்மையை சொல்லணும். ஐயா, உங்ககிட்ட போய் சொல்லேன் ஐயா. பொன்னியம்மா ராஜண்ணா பொண்ணு தானே? ஐயா, பொன்னியம்மாவோட குரலில் ராஜண்ணாவோட கம்பீரம் தெரியுது. மரத்தடியில் வாழ்ந்தவங்க அந்த மரத்தில் காய்ச்ச காயை அடையாளம் காண முடியாதா? ஐயா, இந்த விஷயம் துரையம்மாவுக்கு தெரிஞ்சா பொன்னியம்மாவை கொன்னுடுவாங்க ஐயா. ராஜண்ணாவோடு சேர்ந்து இசையும் செத்து போச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீ காப்பாத்திட்ட சாமி. ஐயா, இசையை காப்பாத்திட்ட. கிளம்புறேம்மா. மாணிக்கம், சொல்லுங்கம்மா. அந்த ராஜண்ணாவோட புள்ள சாகிறத உன் கண்ணால நீ பாத்தியா? என் கண்ணால பார்த்தம்மா. இல்ல மாணிக்கம், என்ன அவமானப்படுத்தின அந்த ராஜண்ணாவோட பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருப்பாளோன்னு என் மனசுக்குள்ள முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. நீங்க பத்திரமா படுத்துக்கோங்க தாத்தா. என் மேல கை போட்டுக்கோங்க. என்னாச்சுமா? பேய் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு இல்ல, தாத்தா. கண்ணை மூடி படுத்துக்க. பொன்னியம்மா, பொன்னியம்மா, தாத்தா, இந்த இருட்டுல எங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? இதுல ராஜண்ணா இருக்கிறாரு. அவர் பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
பாட சொல்லி கேட்டாரு. நான் நல்லா பாடினா புத்தம் தரேன்னாரு. உனக்கு மூளை கலங்கி போச்சு, பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வா, நான் சொல்றது கேளு தாத்தா. போய் மூடிட்டு பின்னாடி வா. கேட்கணும் போல இருக்கு. என்ன விடு தாத்தா, என்ன விடு. என்ன விடு தாத்தா. எவ்வளவு தூரம் போகணும்? கொஞ்சம் தூரம் போகணும். 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 எவ்வளவு தூரம் போகணும்? நில்லுங்கடி. உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வரி கட்டி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அமிச்சா நீங்க ஆட்டமும் பாட்டமும் போட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? பள்ளிக்கு விடுமுறை கொடுத்தாங்க. நாளைக்கு இருக்கு பெரியம்மா. பாட்டு போட்டி பெரியம்மா. பொன்னியம்மா போட்டிக்கு போறா. பொன்னிமா, என்னம்மா? என்ன பாட்டு பாட போற? இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. யாருமா? சீக்கிரமா யாரு? தாத்தா, தாத்தா, பொன்னி, என்னாச்சுமா? நம்ம எந்த ஊருக்கு போறோம் தாத்தா? இந்த வண்டி எந்த ஊருக்கு போகுதோ அந்த ஊருக்குமா. மறுபடியும் நம்ம ஊருக்கு எப்ப திரும்பி வருவோம் தாத்தா? இனி இந்த ஊருக்கு நாம திரும்பி வர மாட்டோம். இந்த ஊருக்கு நமக்குள்ள பந்தம் முடிச்சு போச்சு. அம்மா பொன்னி, 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 அம்மா பொன்னி, எங்கம்மா பொன்னி, பொன்னி, எங்கம்மா என்ன விட்டு போறேன்? பொன்னி, பொன்னி அம்மா, என்னை விட்டுட்டு எங்கம்மா போல? எதுக்கு வண்டியை விட்டு இறங்குன? வாயை திறந்து பேசு. ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்கா பாரு. கேட்கிறேன்ல, சொல்லு. நம்ம ஊருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா. இந்த ஊரை விட்டு நான் வர மாட்டேன் தாத்தா. எங்க போனாலும் அழகான பூக்கள் இருக்கும், பாடுற குயில்கள் இருக்கும், கூட சேர்ந்து விளையாட தோழிகள் இருப்பாங்க. அதை விட பெருசா இந்த ஊர்ல என்ன இருக்கு, நாம போற ஊர்ல என்ன இல்லைன்னு சொல்லிடு. நம்ம ஊர்ல ராஜண்ணா இருக்கிறாரு தாத்தா. தாத்தா, ராஜண்ணா, இவன் உன் புள்ளைங்கிற உண்மை யாருக்கும் தெரியாம பொத்தி வளர்த்தேன். ஆனா இவன் உசுரெல்லாம் உன் மேலதான் வச்சிருக்கா. இனி இவளை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே ராஜண்ணா. தாத்தா, ஆமா பொண்ணு, நீ ராஜண்ணா மகனா? அந்த தெய்வத்தோட குழந்தை மாடி, அந்த தெய்வத்தோட குழந்தை.
துரையம்மாவை தட்டி கேட்கணும்னா டெல்லியிலேருந்து பிரதம மந்திரி நேரு ஐயா தான் வரணும். அப்பா வெயில் வெளுத்து கட்டுது, உசுரே போயிரும் போல இருக்கு. அம்மா என்னம்மா? கொஞ்சம் தண்ணி தாங்கம்மா, ரொம்ப தாகமா இருக்கு. ஐயோ, கொஞ்சோண்டு தான் தண்ணி இருந்தது, இப்பதான் குடிச்சம்மா. நெசமா தான் சொல்றேன், காலி ஆயிடுச்சு பாரு. பாவம், ரொம்ப தாகம்னு சொல்லுது. எவ்வளவு தூரத்துல இருந்து வருதோ? தாகமா இருக்கா? வா, கூட்டிட்டு போறேன். ரொம்ப நன்றிண்ணே. பாத்தியா அந்த பன்னாட பயல, அந்த பொண்ணுகிட்ட இருக்கிறத களவாடிட்டு போலான்னு கூட்டிட்டு போறான் போல இருக்கு. அந்த பக்கம் போனா சின்ன குளம் இருக்கும், போய் தண்ணி குடிச்சிட்டு வா. அந்த பைய என்கிட்ட கொடுத்துட்டு போ. அட குடுன்னு சொல்றல. அம்மாடி, அவனை விடாத, புடி. அண்ணா நில்லுண்ணா, தயவு செய்து என் பைய கொடுத்துருங்கண்ணா. அண்ணா நில்லுங்கண்ணா, அண்ணா நில்லுங்கண்ணா. அண்ணா, தயவு செஞ்சு என் பைய கொடுத்துருங்கண்ணா. அண்ணா என் பைய கொடுங்கண்ணா. அண்ணா என் பைய கொடுங்கண்ணா. அண்ணா, அண்ணா என் பைய கொடுங்கண்ணா. அண்ணா என் பைய கொடுத்துருங்கண்ணா. அண்ணா, தயவு செஞ்சு என் பைய கொடுங்கண்ணா. டேய், திருட்டு பயல, ஓடாதடா, நில்லுடா. அந்த பொண்ணுகிட்ட இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போறீங்க, நாசமா போயிடுவடா. டேய், என் கையில மாட்டினா உன்னை கொன்னுடுவேன். இந்த மண்ணுக்காகவா நீ அவன் கூட இவ்வளவு நேரம் போராடல? அப்படி என்னதாம்மா இருக்கு இந்த மண்ணுல? புள்ள, எந்த ஊர் உனக்கு? நெல்லிக்குப்பம் கிராமத்துல இருந்து வரேன். ஐயோ அம்மாடி, அங்கிருந்து இவ்வளவு தூரம் எப்படி வந்த? உனக்கு ஆத்தா அப்பா யாரும் இல்லையா? அப்படின்னா நீ எங்க போகணும்? தில்லிக்கு. தில்லிக்கா? உனக்கு என்ன மூளைகளை குழம்பி போயிடுச்சா? தில்லினா என்ன நம்ம ஊருக்கு பக்கத்துல நினைச்சுக்கிட்டியா? ரயில் போட்டியில ஏறினா 3 நாள் ஆகும் அங்க போறதுக்கு. சோறு சாப்பிடாம உன் முகம் சுருங்கி போயிடுச்சு பாரு. வா புள்ள, என் வீட்டுக்கு போலாம், வா. அத்தாடி, வா. நீ இன்னில இருந்து என் கூடவே இரு. உனக்கு 3 வேளை சோறு போடுறேன். உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி. என்ன அந்த பொண்ணு? மகமாயி தாயி, நீ தான் காப்பாத்தணும். बेटी बेटी तुम कैसे गिर गई बेटी?
அக்கா, நேரு மாமா வீடுங்க. இந்தாம்மா சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள நான் தண்ணி கொண்டு வந்துடுறேன். எந்த ஊருமா உனக்கு? கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் கிராமக்கா. அப்படியா? எப்படி வந்த? நடந்துகிட்டே வந்தேங்க்கா. வாமா. அதோ அதுதான் நம்ம வீடு. कैसे है दीदी? ठीक है. பாத்துமா, அதோ அதான் வீடு. பொன்னியம்மா, நேருவை பார்க்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த? எப்பக்கா நேரு மாமாவை பார்க்க போறோம்? நம்ம நினைச்ச நேரத்துல நேரு மாமாவை பார்க்க முடியாதுமா. அக்கா, நம்மள மாதிரி ஏழைங்கல்ல மாசம் 1ஆம் தேதி 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள நேரு அங்க வர அத்தனை பேரையும் சந்திச்சு பேசுவாருமா. இன்னைக்கு 20ஆம் தேதி. இன்னும் 10 நாளைக்கு நீ என் கூடவே இரு. உன்னை என் சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கிறேன். சரியா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இன்னும் 10 நாள்ல இந்த முட்டு பூவாயிடும். இதை நீ கொண்டு போய் நேரு மாமாக்கு கொடு. அவரு உன் ஆசையை நிறைவேற்றுவாரு. சரியா? போலாமா? மொட்டு பூவாகிறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. நீ முதல்ல தூங்கு. தூங்கு. யாரும்மா நீ? என்ன இது காயம்? குலசேகர ஐயாவுக்கு வணக்கம். நான் தில்லியில் நலமாக உள்ளேன். நீங்க எழுதிட்டீங்களா? அங்கு தாங்களும் நலம் என கருதுகிறேன். சாமுண்டி அக்காவும் என்ன அவங்க சொந்த குழந்தை போல பாத்துக்கிறாங்க. பெரிய சங்கீத மேத சந்திரசேகர் ஐயாவுக்கு என் பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அவர் நேரு மாமாவுக்கு நண்பரா. நேரு மாமா பிறந்த நாள் அன்னைக்கு பசங்க பாட்டு போட்டி இருக்கான். அந்த போட்டியில என்னையும் பாட வைக்கிறேன்னு சொன்னாரு. நான் என் தோழிகளையும் ஆட்டுக்குட்டிங்களையும் விசாரிச்சதா சொல்லுங்க ஐயா. இப்படிக்கு பொன்னியம்மா. துரையம்மா, இனி யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. வண்டியரா. உங்க 2 பேரையும் இப்பவே இங்கேயே கொண்டு இருப்பேன். ஆனா நாளைக்கு வரைக்கும் உங்களை விட்டு வைக்கிறேன். ஏன் தெரியுமா? அங்க நடக்கிற பாட்டு போட்டிய ரேடியோல நீ இங்கேயே கேட்கணும். அதை கேட்டு அழுது துடிக்கணும். உன்னோட சேர்ந்து இவனும் அழுது துடிக்கணும். போட்டி முடிஞ்சதும் உங்க 2 பேரையும் பணமாக்கிடுறேன். வா. அம்மா, பொன்னியம்மா,
நான் தாம்மா உங்க அப்பா. அப்பா பாட்டு பாடுமா. அன்பே நேசமுள்ள தேசமே உன்னை போற்றி பாடினால் வீர ஊரும். ஐயா அழுகையா வருது, செத்து போயிடலாம் போல இருக்கு. அப்படிலாம் பேசாதம்மா. பொன்னியம்மா, எனக்கு வாழறதுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லைம்மா. சாவு வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கும் போது உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, வேற என்னதாம்மா முடிவெடுக்க முடியும்? ஆனா நான் ஒரு வீரனை பார்த்தேன். அவனுக்கு ஒரே கணம் போதும், பல நூறு எதிரிகளை அழிக்கிறதுக்கு, பல்லாயிரம் மக்களை வாழ வைக்கிறதுக்கு. யாருங்க ஐயா? ராஜண்ணா. ராஜண்ணாவோட போராட்ட குணத்தினால ஈர்க்கப்பட்டு இன்னும் 4 பேர் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. 5 பேரும் சேர்ந்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக சுதந்திரத்துக்காக போராடினாங்க. ஒரு நாள் பெரிய சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில ராஜண்ணாவோட 4 நண்பர்களை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ராஜண்ணா மட்டும் கிடைக்கல. அவர் செத்து போயிட்டதாவே வெள்ளைக்காரங்க நினைச்சாங்க. You have no idea what a great swordsman I am. If your Rajana was here, I'd cut him now into 1,000 pieces. Lucky for him, he's already dead. ராஜண்ணா உயிரோட தான் இருக்காரு. What, has he come to you in a dream and told you he's still alive? Where's your proof? நாங்க உயிரோட இருக்கிறது தான் அதுக்கு ஆதாரம். ஏழைங்க கிட்ட நீங்க கொள்ளையடிச்ச பணத்தை உங்ககிட்ட கொள்ளையடிச்சு திரும்ப அவங்க கிட்ட கொடுத்தப்போ அவங்க கண்ணுல தெரிஞ்ச சந்தோஷத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டாரு. எங்க நாட்டு மக்களை கொடுமைப்படுத்துற ஆங்கிலேயர்களை தண்டிக்கிறதுல எங்க கூட பகிர்ந்துகிட்டாரு. கஷ்டத்திலையும் பங்கு போட்டுக்கிட்டாரு, சந்தோஷத்திலையும் பங்கு போட்டுக்கிட்டாரு. இவ்ளோ பகிர்ந்துகிட்ட ராஜண்ணாவுக்கு சாவன்னு ஒண்ணு இருந்தா அதையும் எங்க கூட தான் பகிர்ந்துக்குவாரு. இன்னும் நாங்க உயிரோட இருக்குன்னா எங்க ராஜண்ணாவும் உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். அவர் வருவாரு. ராஜண்ணா வரப்போறது நிச்சயம். உன்னை கொல்ல போறது நிச்சயம். எண்ணிக்கிட்டே ஒவ்வொரு நொடியையும். Hit them! Hit them hard! I want to see terror in their eyes. அவங்க கண்ணுல பயம் தெரியணும். ராஜண்ணா பாட்டு பாடினா ஒரு நொடி பயமே எங்களை பார்த்து பயந்து பின் வாங்கிடுண்டா. ஒரே கணம், ஒரே கணம், ஒரே கணம். வெள்ளையனின் குரலை அறுத்து தாய் மண்ணின் கடனை தீர்க்க போதுபடா. ஒரே கணம், ஒரே கணம், ஒரே கணம். Standing in a court of law. Bow your head before our royal flag. Tala vanagada. இரும்பு சங்கிலியால கட்டப்பட்டு கண்ணெல்லாம் கண்ணீர் சிந்தியபடி
என் தாய் பாரத மாதா கவலையால மனம் கலங்கி எப்படா எனக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு என்கிட்ட வந்து கேட்கும் போது அவமானத்தாலையும் வெக்கத்தாலையும் நான் தலை தூக்க முடியாம நின்னுகிட்டு இருக்கேன்டா. நான் எதுக்காக ஓன் தேசிய கொடிக்கு தலை வணங்கணும்? நீ ஒரு குற்றவாளி. It is the decorum of our court. நான் செஞ்ச தப்பு என்ன? எங்க அடிவாரத்தை அசைச்சிட்டேன். எங்க நாட்டு கௌரவத்தை காப்பாத்தினேன். You looted our treasury. அது நீ எங்க நாட்டு மக்கள் கிட்ட கொள்ளையடிச்ச பணம். அது அவங்க கிட்டே திருப்பி கொடுத்த. You killed 97 of our people. 97 பேர் கொன்ன. இன்னும் கொல்லப்பட போறவங்களோட சேர்த்து 108 பேர். உன் கண்ணுல கோவம், பேச்சுல திமிரு. என்னடா உன் தைரியம்? எதனால உனக்கு இவ்ளோ ஆணவம்? தம் பலத்தால வெள்ளையர்களோட நெஞ்ச கிழிச்ச தமிழ்நாட்டோட செல்லப்புள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் கவிதைகளால, கதைகளால, புரட்சிகர பாடல்களால ஆங்கிலேயர்களை விரட்டி அடிச்ச எங்க புரட்சி கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நாட்டு சுதந்திரத்துக்காக உங்க ஆணி வேறையை அசைச்சு காட்டின இன்குலாப் ஜிந்தாபாத்னு கோஷமிட்ட பஞ்சாப் வீரமகன் பகத்சிங். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்திய தாயோட கண்ணீரை துடைக்க கைதியா இருக்கிற அவளுக்கு சுதந்திரத்தை வாங்கி தர தங்களோட உயிரையே துச்சமா நினைச்சு உயிர் தியாகம் செஞ்சு மண்ணுல சாஞ்சிருக்காங்க. அவங்கதான் பாரத நாட்டோட செல்ல பிள்ளைகள், வீரம் மிக்க தொண்டர்கள். அவங்கதான் எனக்கு தைரியம். அவங்கள பார்த்து வந்ததுதான் இந்த ஆணவம். பாரத மாதாக்கு செல்ல பிள்ளைகள் 200 வருஷமா எங்களுக்கு அடிமையா இருந்து வளர்க்க பிறந்த பெகர்ஸ். என்னடா சொன்ன?
நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. இனிமே இந்த ஆயுதங்கள் நமக்கு தேவைப்படாது. ஜக்ஜித், இதையெல்லாம் வீசி எறிஞ்சிடு. உன் பொண்ணு ரஜியாவுக்கு இப்ப என்ன வயசாகுது? 12 வயசாகுது. அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்த. அதுக்கு தான் முயற்சி பண்றேன். 12 வயசு கல்யாண வயசு கிடையாது. பொண்ணு எவ்வளவு படிக்கணும்னு ஆசைப்படுற அளவுல படிக்கவே, அதுக்கப்புறம் தான் கல்யாணம். சரி ராஜண்ணா. அந்த ஜெகஜித் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சான்? அவன் கட்டிக்க போற பொண்ணுக்கு என்ன கடுதாசி எழுத சொன்னான். அவன் சொல்றபடி கேட்டாதான் அவளை கல்யாணம் பண்ணிப்பானா. அப்படியா? என்னடா உன் பிரச்சனை? கல்யாணமான 1 வருஷத்துல ஆம்பளை பையனை பெத்து கொடுக்கணும். இல்லனா விட்டுருவேன். இல்ல, எனக்கும் சேர்த்து நீ 4 சாத்து. எதுக்குடா ஆம்பளை குழந்தை? புள்ள பிறந்தா அவனுக்கு ராஜண்ணான்னு பேர் வைக்கணும்னு ஆசையா இருக்குண்ணா. உன்னை அவரூபத்துல பார்க்கணும்னா அவ்வளவுதான். वाह जगजीत भाई क्या बात बोला. ராஜண்ணா, அது நாங்க என்ன செய்யணும்னு நீ சொன்ன, நாங்க என்ன செய்ய நினைக்கிறோம்னு நாங்க சொல்றோம். இப்ப நீ கேளு. நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, வந்து கதவை தட்டுவாங்க. கதவை திறக்கிறதும் திறக்காததும் நம்ம இஷ்டம் பாய். ஆனா ஒரு நாள் எதிர்பாராம கதவை தட்டாமலே ஒருத்தன் வீட்டுக்குள்ள வருவான். அது யார் தெரியுமா? யமன் தான். ஆனா அந்த மாதிரி நேரத்துல உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருக்க கூடாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட குடும்பத்தோட இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ராஜண்ணா. உன் பாட்டோட மெட்ட கேட்டு உன் வழியிலேயே பின்தொடர்ந்து உனக்கு உறுதுணையா இருப்போம். தூக்குன அருவாளை கீழே போடாம ஓய்வெடுக்காம நம்ம பாரத மாதா சுதந்திரத்துக்காக கடைசி நொடி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. மரணம் நெருங்கும் போது உன் வாயால சபாஷ் வீரத்தோட போராடினீங்க, வீர மரணம் அடைய போறீங்கன்னு நீ சொல்றத கேட்டு அடுத்த ஜென்மத்திலையும் உனக்கு தோழர்களா பிறக்கணும் ராஜண்ணா. सलाम अलैकुम. अस्सलाम भाई. वालेकुम अस्सलाम. ये है मेरा छोटा भाई मदन राज. सलाम अलैकुम. ये है हमारा भाई दिलावर खान. சலாம் அலைக்கும். எங்கே பார்த்தாலும் மூவண்ண கொடி பறந்துகிட்டே இருக்கு. ஆனா ஹைதராபாத்ல பறக்காது. காரணம் தெரியுமா? தெரியாது. ரிஸ்வி சாஹப் ஹைதராபாத்ல இருக்கிற எல்லாரையும் தான் பிடியில வச்சிருக்காரு. நாங்க வெளியே வந்தா மக்கள் அவங்க வேலை விட்டுட்டு நாங்க போற வரைக்கும் தலை குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வா, क्या बात है. உங்க ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து आपको कितने हुकूम आते हैं? ரொம்ப சந்தோஷம். शुक्रिया. வண்டியை வேகமா ஓட்டு. வேகமா போ. இன்னும் வேகமா. ஏ பாட்டிமா, துர வண்டி வருதுன்னு பேர சலங்க சத்தம் பண்ணிட்டே வரான், கேக்கல? உங்க பகுதியில் வரி வசூல் பண்றதுக்கு
என் தம்பி திலாவர் கானை இங்கே விட்டுட்டு போறேன். ஆதாப் ஹுக்கும். ரவி ரவி எனக்கு வலி தாங்க முடியல அம்மாச்சி. எனக்கு கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு கண்ணா. அம்மாச்சி அவங்கள எப்பா ராசா, ரவி குழந்தை ரொம்ப அழகா இருக்கா. பேர் என்ன? கங்கா. உனக்கு எந்த ஊருமா? மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற ஊர்ல இருந்து வந்தேன்னா. நீ மட்டும் ஏன் இங்க தனியா வந்த? 3 நாளைக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைச்ச சந்தோஷத்துல அதை எல்லாரும் பெரிய விழாவா கொண்டாடிட்டு இருக்காங்கண்ணா. உள்ளூர்ல இருக்கிற துரைங்க எல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்கண்ணா. ஊருக்குள்ள வந்து எல்லா வீட்டையும் கொளுத்திட்டாங்க. ஆம்பளைங்க எல்லாரையும் கொன்னுட்டாங்க. பொம்பளைங்களை பாலுக்காக அழுது அழுது தூங்கிடுச்சு. நேத்துல இருந்து அது எழுந்திருக்கவே இல்லைன்னா. உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. காரணம் என்னன்னே தெரியல. இவளுக்கு எந்த ஆபத்தும் வராதில்ல. என்னையா இத மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? இவளுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டி இருக்கு. என்ன குறைன்னு தெரியல. இத்தனை வயசாகியும் வரன் கிடைக்கல. அதனாலதான் அம்மன் எதிரில் அதை வாசிச்சு வேண்டிக்க போறேன். காலையில இருந்து அந்த காக்கா கத்திக்கிட்டே இருக்கு. நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க யாரும் வராங்க போல இருக்கு. நம்ம வீட்டுக்கு விருந்தாளி யார் வர போறாங்க? விருந்தாளிங்க இல்லன்னா அக்காவை கட்டிக்க மாமா வர போறாரு. லட்சுமி, தலைமையில வச்ச கலையும் கீழே விழக்கூடாது. கீழே விழுந்தா சாமிக்கு கோவம் வரும். கோவம் வந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. கான்சாப், நீங்க ரொம்ப பெரிய ஆளு. வித்தியாசமான வரிலாம் போடுறீங்க. ஆட, காத்துக்கு வரி போடுறீங்க, பெய்யுற மழைக்கு வரி போடுறீங்க, பிறக்கிற குழந்தைக்கு வரி போடுறீங்க, சாக போற மனுஷனுக்கும் வரி போடுறீங்க. இதே மாதிரி புதுசா ஏதாவது வரி போட யோசனை பண்ணுங்க. பாரியா, நீ ஆசைப்பட்ட மாதிரி புது வரி போடலாம். गाड़ी रोक। வணக்கம் ஐயா. அழாத. நெசையா, நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு உண்மையாவே தெரியும். अबे ओ साले, முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. क्या ஜவாப் देगा? சொல்றேன். என்ன பார்த்து ஆம்பளைங்கள் எல்லாம் தலை குனிஞ்சிட்டாங்க. எதுக்குடா? நாங்க எல்லாரும் ஏழைங்கய்யா. அபே, எங்க கூட சமமா தலை நிமிர்ந்து நிக்கிறது யாருடா? பட்டணத்து துரைங்க. எதுனாலடா? அவங்களுக்கு சொத்து இருக்கிறதுனாலயா?
சச் போலார சாலா. பின்ன உங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் இதுக்கு தலை நிமிந்து நிக்கிறாங்க. ஐயா தெரியாதுயா. மை போல்தா இவங்களுக்கு எல்லாம் பெருசா சொத்து இருக்குல்ல. அரே அவங்களுக்கு சொத்து எங்க இருக்குன்னு நினைக்கிறியா? मैं दिखाऊंगा. देख 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 रे साला देख. இவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு வரி கட்ட மாட்டீங்களா? चल पैसा निकाल. நான் சொத்தை பார்த்து சொல்லுவேன். நான் சொல்ற வரிய நீங்க எல்லாம் கட்டணும். समझे? चारणा 3 आना 5 आना திரும்பவும் எதுக்கு நீ வந்த? எங்களை சாகடிக்கிறதுக்கா? நீ அங்கேயே செத்து இருந்தா இந்த ஊருக்கு பிடிச்ச தரித்திரம் விலகி இருக்கும். இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாதா? துரைங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது? அவங்க எங்களை வாழ விட மாட்டாங்க தம்பி. எங்க எல்லாரையும் கொன்னுடுவாங்க. ஊர்ல ஒருத்தரும் மிஞ்ச மாட்டாங்க. போடி. நம்ம பொண்ணியா இவன் இங்க இருக்கணும்டா நீ சாகணும், நான் சாகணும், இவங்க சாகணும், ஊர்ல எல்லாரும் சாகணும். அதுக்கு பதிலா இவளே செத்துட்டானே தலை புழுகுவோம். வா வா, இனிமே அவன் நமக்கு மக கிடையாது. வா வாங்கறல்ல, வா ஓடி ஒன்னு சொல்றல. என் பொண்ணை நீ தான் காப்பாத்தணும். என் பொண்ணை நீ தான் காப்பாத்தணும். அவளை பத்திரமா பாத்துக்கப்பா. துரை வந்தா என்ன பண்ணுவா? நம்ம எல்லாரையும் சாகடிச்சிருவான். செத்து தொலைக்கலாம். இப்படி வாழ்றதை விட சாகிறதே மேலு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த மானகெட்ட வாழ்க்கை நமக்கு தேவையா? பண்டிகை ஏதாவது வந்தா போதும், துரை இருக்கிற கோட்டைக்கு போகணும். ஆம்பளைங்க எல்லாரும் தப்பட்ட வாசிக்கணும். பொம்பளைங்க அரைகுறையா துரைக்கு முன்னாடி ஆடணும். அவங்கள உன் தங்கையும் இருப்பா, உன் அக்காவும் இருப்பா, உன் அம்மா கூட அவங்கள ஒருத்தியா இருப்பாடா. யாரு பெத்த பிள்ளைய அவரு? இவளோட மானத்தை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்தாரு. அவரை பாராட்டாம இந்த ஊரை விட்டா போக சொல்றீங்க? ஏய், உனக்கு என்ன, நீ வாய்க்கு வந்தபடி பேசுவ?
உன்னை வீடு போங்குது, சுடுகாடு வா வாங்குது. தோர கையில சாகிறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் இந்த ஊரை விட்டு போகத்தான் போறேன். நான் மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வர்றதுன்னா அது இவன் போன பறந்தான். எக்கட கெட்டு போங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. அரே கவுனே ரத்து சாலா, கோழைகளுக்கு தைரியம் கத்து கொடுக்க வந்திருக்கியா? நீ கான்சாப் கைய வெட்டனா இவங்க எல்லாரும் உன் பின்னாடி வந்துருவாங்கன்னு நினைச்சியா? முட்டாள். ஏண்டா இந்த ஊர்ல இருக்கிற எந்த ஆம்பளையாவது தைரியமா துணிஞ்சு வந்து எங்க கூட இவனுக்காக மோதுவீங்களா? தம்பி, இப்ப நான் எங்க போயிட்டு வரேன் தெரியுமா? என் பேரனுக்கு பிண்டம் வச்சேன், அத காக்கா எடுக்கல. மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஐயரை கேட்டா உன் பேரை சாகும்போது தீராத கோரிக்கை இருந்திருக்கும், அதை நீ நிறைவேற்றுன்னு சொன்னாரு. அவன் சாகும்போது அந்த துரைங்களை கொல்லணுங்கிற கோபமும் வெறியும் அவன் கண்ணுல நான் பார்த்தேன். அவங்கள ஒருத்தரையாவது என்னால கொல்ல முடியுமா? கொல்ல முடியாதையா. நான் சாகிறதுக்குள்ள அவனுங்களை ஒருத்தரையாவது நான் அடிச்சுட்டு தான் சாகணும். என்னங்கடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அவனை அடிச்சு கொல்லுங்கடா. தூக்கிட்டு போ. அவனுக்கு வழிவிடுங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆட்டியம்மா, காக்கா பெண்டம் எடுத்துட்டு போயிடுத்து. இறந்து போன உன் பேரனோட ஆத்மா இவரால சாந்தி அடைஞ்சிடுத்து. பாட்டியம்மா, நீங்க நிம்மதியா இருங்கோ.
பாட்டிமா வா. உன் உதவியை என்னால மறக்க முடியாது ராஜா. என்ன பாட்டிமா, ஒரே சந்தோஷம், குதூகலம், அமக்களம், ஊரே ஜெகஜோதியா இருக்கு. முதல்ல நீ இந்த இனிப்பை சாப்பிடு ராஜா. இப்ப சொல்லு பாட்டி, என்ன விசேஷம்? பிறந்த நாள் கொண்டாடுற ராஜா. யாருக்கு பாட்டிமா? இந்த ஊருக்கு. என்ன இது புதுசா இருக்கு? ஊருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா? ஆமா ராஜா, நீ வந்த பிறகுதான் இருள்ல இருந்த இந்த ஊரு பிரகாசமா மாறி இருக்கு. இத்தனை நாளா எங்களுக்கு கண்ணீரை தவிர சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது ராஜா. சுத்தி 4 பேர் இருந்தாலும் எங்களுக்கு உதவி பண்ண நாதியே இல்ல. கூலி செஞ்ச காசெல்லாம் வரியா கட்டுறதை தவிர எதிர்த்து போராட எங்க உடம்புல தெம்பு இல்ல ராசா. நீ வந்துதான் அடிமைத்தனத்தை எங்க ஊர்ல இருந்தே வெளியேத்தின. எங்க கஷ்டங்களை தீர்த்து கண்ணீரை தொடச்ச இந்த ஊரையே செழிப்பாக்கிட்ட. அதுக்கு தான் இன்னைக்கு இந்த ஊருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். பக்கத்து வீட்டுல பட்னியா இருக்கிறப்ப நாம வீட்டுல விருந்து சாப்பிடுவோமா பாட்டிமா? மாட்டோம். பக்கத்து கிராமம் கஷ்டப்படுறப்ப நாம எப்படி பண்டிகை கொண்டாடலாம் பாட்டிமா? துறைங்களோட நெஞ்ச பஞ்சா கிழிக்கணும். துறைங்களோட வாழ்க்கை மண்ணோட மண்ணாகணும். அதுக்கான ஆரம்பம் அந்த கோட்டையிலிருந்தே தொடங்கணும். அண்ணி, குழந்தைய கொடுங்க, நான் தூங்க வைக்கிறேன். சரிங்கம்மா. ஜோ 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 ஜோ, அழக்கூடாதுமா. படுத்துக்க படுத்துக்க. அண்ணி, 3 நாளா சரியா பேசுறதே இல்ல. அண்ணன் வரலன்னு தானே? வந்துருவாரு. உங்களுக்காகவே அண்ணா ஆசை ஆசையா தயார் பண்ண வச்ச வளையல் வாங்கிக்கங்க அண்ணி. அந்த ராஜண்ணாவால என் புகுந்த வீட்டு மானம் போச்சு. சோத்துக்கே வழி இல்லாதவங்க கிட்ட என் புருஷன் அடி வாங்கி தலைமறைவா இருக்காரு. கூட பிறந்த அண்ணன் உதவி பண்ணுவார்னு இங்க வந்தா 3 நாளா அவன் எங்கன்னே தெரியல. உன் புருஷன் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்கானா இல்ல ஆம்பளைங்கிறதே மறந்துட்டானா? அவனுக்கு ரோஷம் இல்லனா இந்த வளையல கொண்டு போய் கூட அவன் கையிலேயே மாட்ட. தங்கம்மா, கும்பிடுறங்க ஐயா. உன் புருஷன் என் முன்னாடி நின்னு தலப்பா கட்டினப்ப நான் என்ன செஞ்சேன்? அவரு தலைய வெட்டிட்டீங்க. அவனை கட்டுக்கிட்டதுக்காக உன்னை என்ன செஞ்சேன்? பாரு, அண்ணன் உண்மையான ஆம்பளன்னு புரிஞ்சுதா? உனக்கு கல்யாணம் பண்ணி முதல் தடவையா உன்னை புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் போது 1000 ஏக்கர் நிலம் கொடுத்தேன், 1000 பவுன் பொன் கொடுத்தேன். இப்போ நம்மளை எதிர்த்து நிக்கிற அந்த ராஜண்ணாவோட தலைய வெட்டி உன் காலடியில வச்சு அதுக்கப்புறமா அவன் புகுந்த வீட்டுக்கு நான் அனுப்புறேன். ராஜண்ணா தனியாள். என் மச்சான் கிட்ட படைபலம் இருக்கு, பணபலம் இருக்கு, துப்பாக்கி இருக்கு, தோட்டாக்கள் இருக்கு. இருந்தும் எல்லாரையும் தலைமறைவாக்கிட்டான். அவன்கிட்ட அப்படி என்னடா இருக்கு? பாட்டு இருக்கு தோர. பாட்டா? நல்லா படிடா. தோட்டாவை விட சக்தி வாய்ந்ததா அந்த பாட்டு? எங்க அந்த பாட்டு பாடு. அது
சட 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 புயலாய் கிளம்பு, தட 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 நெருப்பாய் எழும்பு, வெய் வெய் அண்டமே அலற, வெய் வெய் வந்தவன் பதற. என்னடா என் கையில சாகணும்னு ஆசையா இருக்கா? உன்னை சாகடிக்கணும் போல இருக்கு. தம்பி கொண்டவனாக எழுந்திடு எரிமலையாக. அண்ணே, அதே பாட்டு தான் என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுச்சு. அவனை கொல்லுனே. அவன்தான் ராஜண்ணா. சாவ தேடி நீயே வந்திருக்கன்னா நீ துணிச்சல்காரன் தாண்டா. ராஜண்ணா, அவனை பார்க்கும்போது என்ன பண்ணணும்னு தோணுது? சாகடிக்கணும்னு தோணுது ராஜண்ணா. இப்ப என்ன தோணுது சொல்லு. சாகடிக்க முடியும்னு தோணுது ராஜண்ணா. உக்கிரம் கொண்டவனாக எழுந்திடு எரிமலையாக. விடுங்கண்ணா, இவளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. இவ பொம்பளையே கிடையாது, பிசாசு. யார் இந்த குழந்தை? துரையம்மா பொண்ணு ராஜாண்ணா. எந்திரி. உன் குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு நல்ல தாயை வாழ்ந்து காட்டு. பொம்பளையா நடந்துக்க போ. எழுந்துக்கிறையா, பொழுது விடிஞ்சிருச்சுன்னு தெரியும். பொழுது விடிஞ்சாலும் உன் அழக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஒரு முத்தம் கொடுக்கலாம்ல? போயா, வெக்கமா இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வெக்கம் எதுக்கு? இங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம். பொன்னியம்மா இருக்காயா? பொன்னியம்மாவா?
பிறக்க போறது பொன் குழந்தை தான் உனக்கு எப்படி தெரியும்? பொன்னியம்மான்னு யார் பேர் வச்சது? மாரியாத்தா தான். அவ என் கனவுல வந்து, இத பாரு லட்சுமி, உனக்கு பொம்பளை புள்ளதான் பிறக்கும், அவளுக்கு பொன்னியம்மான்னு பேர் வை, அவ 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வான்னு அந்த ஆத்தா தான் சொன்னா. பிறக்க போற பொன் குழந்தை அழகா இருக்குமா இல்ல உன் நாட்டம் திருஷ்டி பொம்மையாட்டா இருக்குமா? போயோ, நம்ம புள்ள உன்னை விட என்னை விட ரொம்ப அழகா இருப்பா, அந்த பொம்மை போல. பொம்மை பார்க்க அழகா இருக்கு. என் பொண்ணுக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டா? அவசரப்படாத, கொஞ்சம் பொறு. மாரியாத்தா இன்னும் என்னென்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? என்ன சொன்ன சொல்லு. லட்சுமி, நீ சின்ன வயசுல வச்சு ஆடின பொம்மைய பொன்னியம்மாவா நினைச்ச, அதுக்கு பொட்டு வச்சு மை தடவி வளையல் போட்டு காப்பு மாட்டி துணி போட்டு விட்டா பொறக்க போற குழந்தை நல்லபடியா பொறக்கும்னு சொன்னா. மாரியாத்தா சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ஆனா என்னால இந்த துணியை தான் தைக்க முடியாம போச்சு. சரி, அப்ப நான் தைச்சு கொடுக்கவா? வேண்டாயா. ஏ? பொறக்க போற புள்ளைக்கு அப்பன் துணி தைச்சு போட்டா புள்ளைய பாக்குறதுக்கு முன்னாடியே அப்பா செத்து போயிடுவானா? வேண்டாம். கண்டது போட்டு குழப்பிக்க. அக்கா இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, திருஷ்டி கண்ணு, அந்த துரை கண்ணு, எல்லா கண்ணும் போயிடணும். கான்சாப், அந்த ராஜண்ணாவோட பேச்சையும் பாட்டையும் கேட்டு சாதாரண புல்லு கூட பாறையா மாறுது. பால் குடிக்கிற பிஞ்சு குழந்தைங்க கூட போருக்கு தயாராகுது. சுத்து வட்டாரத்துல அவனோட பேரு கோட்டி கட்டி பறக்குது. பாளையங்கோட்டை துறைய வெட்டி சாச்சிட்டான். பாண்டிச்சேரியில எங்க மாமாவோட ராஜ்யத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டான். बस बस बंद करो. அந்த பரதேசிய ஓட ஓட சாகடிக்கிற பாருங்க. அவனை தலையில தூக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு திங்கிறதுக்கு சோறு, கட்டிக்கிறதுக்கு துணி, இருக்கிறதுக்கு வீடு, இது எதுவுமே இல்லாம பண்றேன். அருளாக்கி கசம். திங்கிறதுக்கு சோறும் கட்டிக்கிறதுக்கு துணிமணியும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா மட்டும் அது வாழ்க்கை ஆயிடாது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் வேணும், படிப்பு சொல்லி கொடுக்க ஒரு வாத்தியார் வேணும். இந்த மாதிரி வயசானவங்களுக்கு உடம்பு முடியலன்னா ஆஸ்பத்திரி வேணும், வைத்தியம் பார்க்க வைத்தியருங்க வேணும். இருண்டு போயிருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க ஊருக்கு மின்சாரம் வரணும். நம்ம தாகத்தை தீக்க புனிதமான காவிரி நீர் நம்ம கிராமத்துக்கு வரணும். இந்த ஊரே செழிச்சு வளரணும். எல்லார் முகத்திலையும் சந்தோஷம் தெரியணும். ஆமா, நெசமா இதெல்லாம் நடக்குமா ராஜானா? இந்த மண்ணை வச்சு என்ன செய்ய முடியும் ராஜானா? இது மண் இல்ல, இது தாய் மண், புனித பூமி. பிறந்தவனுக்கு தன்னோட இதயத்துல இடம் கொடுக்கும், உழைக்கிறவனுக்கு வயிறார சோறு போடும். ராஜண்ணா, இவன் நமக்கு தெரியாம அந்த அஸ்லம் கணக்கு தூது போறான். விஷயம் தெரிஞ்சதும் இவனை புடிச்சிட்டு இழுத்துட்டு வந்தானே. ராஜனா, இவங்கிட்ட இது இருந்தது. ராஜண்ணாவால இப்ப எதுவும் பேச முடியாது. அது எதுக்குன்னு நான் சொல்றேன். ஹைதராபாத்ல இருக்கிற அஸ்லாம் கான் கிட்ட போய் ராஜண்ணா மக்களை சேர்த்துக்கிட்டு அவங்க ஊரை சுத்தி இருக்கிற துறைங்களையும் அவங்க குடும்பத்தையும் அழிக்கிறாருன்னு சொல்லிட்டேன்.
இத கேட்டதும் அஸ்லாம் கான் துரைக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காரு. இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா உங்க எல்லாரோட இதயமும் தூள் தூளா வெடிச்சிடும். அவர் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியுமா? நான் இப்பவே 200 பேர் கொண்ட படையோட திரண்டு வந்து 4 நாள்ல தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள நுழைவேன். பொழுது சாயறதுக்குள்ள உன்ன பாண்டிச்சேரியில வந்து நேரடியா சந்திக்கிறேன். பொழுது போய் பொழுது விடியறதுக்குள்ள நாம நெல்லிக்குப்பத்துக்கு போயிடுவோம். பெருசு சிறுசு குழந்தைங்க குட்டிங்க வீடு வாசல் எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். அல்லாஹ்க்கே கஸம். போருக்கு போயிட்டு வெற்றியோட திரும்ப வருவேன்னு நம்ம புள்ளைய தூக்கி முத்தம் கொடுப்பேன்னு வாக்கு கொடியா. அஸ்லாம் கான் இன்னைக்கு ராத்திரி இந்த மலைப்பகுதி வழியா காட்டுக்கு போறதா எழுதியிருக்கு. அவன் கடந்து போகணும்னா இந்த வழியா தான் கடந்து போயாகணும். அதுக்காக தான் நாம எல்லாரும் இங்க காத்திருக்கோம். அவன் கீழே இருப்பான், நாம எல்லா இடத்துலயும் சூழ்ந்திருப்போம். வர்றவன் அந்த இடத்துலயே வெட்டி சாய்க்கணும். என்னாச்சு? ராஜண்ணா, ராஜண்ணா, சிப்பாய்ங்க காட்டு வழியே ஊருக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. நம்மள தசை திருப்பறதுக்காகவே மாணிக்கம் வேணும்னு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த விஷயத்தை நம்பி ராஜண்ணா தான் ஊர் ஆளுங்களோட மலைப்பகுதிக்கு வந்து வழிமறிப்பான். நீ சரியா சொன்ன. அதே நேரத்துல நாம அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சு பெரியவங்க பசங்க பொம்பளைங்கன்னு ஒருத்தர் விடாம எல்லாரையும் பிடிச்சு கத்திய அவங்க கழுத்து மேல வச்சோம்னா தன் மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்துல அந்த ராஜண்ணா சர் झुका के सलाम करेगा. ராஜண்ணா, சீக்கிரம் ஊருக்கு போ. ஊரை காப்பாத்து, ஊர் மக்களை காப்பாத்து. நான் இப்பவே கிளம்புறேன். நாங்களும் உடனே கிளம்புறோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து சேர்ந்துடுறோம் ராஜண்ணா. நீங்க வர்ற வரைக்கும் ஒருத்தனை கூட ஊருக்குள்ள அடி எடுத்து வைக்க விட மாட்டேன். இந்த தாய் மண்ணு மேல சத்தியம். நம்ம புள்ளைய தூக்கி முத்தம் கொடுப்பேன்னு வாக்கு கொடையா. புண்ணியம்மா, உங்க அப்பாவை நீ உயிரோட பார்க்க மாட்டியா? உங்க அப்பா உனக்கு முத்தம் கொடுக்க மாட்டாரா?
கருவறையை விட்டு இந்த உலகத்துல வந்து விழற குழந்தை வாழ்க்கையில முதல்ல சுவாசிக்கிறது இந்த காத்து தான். கல்லறைக்கு போற வரைக்கும் மனிதன் இதே காத்த சுவாசிக்கிறான். பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இந்த காத்து எத்தனையோ வாசனைகள் அவனுக்கு உணர்த்துது. ஆடி ஓடி விளையாடினதுக்கு அப்புறம் குழந்தை தாய் மடிய தேடி வரும். தாய் கிட்ட இருந்து வர்ற அந்த வாசனைய அந்த குழந்தை வாழ்க்கையில என்னைக்கும் மறக்காது. ஆழமா உழுத நிலத்துல மழை துளி விழுந்ததும் வருமே ஒரு மண் வாசனை. அதை எந்த விவசாயியும் மறக்க மாட்டான். ஆனா ஒரு உண்மையான தேசபக்தன் சுவாசிக்க விரும்புற காத்து எது? தன் தாய் மண்ணு மேல கர்வத்தோட தலை நிமிர்ந்து நின்னு படபடான்னு அடிச்சு வீசுற தேசிய கொடியோட காத்துதான். அந்த காற்றுக்காக தான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்துல நம்ம கை கால இழக்க வேண்டி வரலாம், ரத்தம் சிந்த வேண்டி வரலாம், நம்ம உயிரை கூட பறி போகலாம். ஜானேதோ ஆனா வெற்றி கண்ணிய பறிப்போம், சுதந்திர காற்று சுவாசிச்சு மண்ணில சாய்வோம். மாடாலோ मेरा खून बाहर निकला। सुनो, இந்த 5000 ரொக்கம் இவனை உயிரோட பிடிக்கிறவங்களுக்கு தரேன், பக்கணும். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா.
मारो इस साले को। ஈட்டி இல்ல, துப்பாக்கி இல்ல, வாள் இல்ல, எந்த ஆயுதமும் இல்லாம முன்னாடி நிக்கிற. நீ உண்மையான வீரனா இருந்தா நேருக்கு நேர் போது நீயா நானு பாத்துடலாம். தலை வணங்குறதா இருந்தா ஒருத்தர் முன்னாடி தாண்டா வணக்குவேன். பாரத மாதாக்கு முன்னாடி தான் வணக்குவேன். வேற யாருக்கும் என் தலை வணங்காது. உன் நாட்டு ஆளுங்களுக்கு ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்க. இது எங்க நாடு, எங்க சுதந்திர பாரத நாடு. இந்த நிலம், இந்த காற்று எங்களுக்கு சொந்தம். உன் நாட்டின் தேச துரோகிகளை நான் அழிக்காம விட மாட்டேன்டா, விட மாட்டோம். அழிச்சே ராஜண்ணாவோட பாட்டு திரும்பவும் உன் மூலமா கேட்கணும். ராஜண்ணா அன்னைக்கு ஊருக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்தப்படணும். அதுக்காக நீ உயிரோடு இருக்கணும்மா. நீ வாழ்ந்து காட்டணும். ஆல் இந்தியா ரேடியோ, டெல்லி வானொலி நிலையம். பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை முன்னிட்டு புகழ் வாய்ந்த கர்நாடக சங்கீத வித்வான் திரு சந்திரசேகர் அவர்கள் நடத்திய குழந்தைகள் பாட்டு போட்டியில் முதல் பரிசை வென்றது பாம்பேவை சேர்ந்த சாரதா. வெற்றி பெற்ற சாரதாவிற்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கிறார். உன்னையும் அவளையும் ரெண்டு பேரையும் விட மாட்டேன்டா. பொன்னியம்மா, பொன்னியம்மா,
அப்பா இங்க உன் பாட்டை கேட்கறதுக்காக என் கூட சேர்ந்து சுதந்திர போராட்டத்துல உயிர் நீத்த எத்தனையோ தியாகிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. தைரியமா பாடுமா. तुम्हें इस गाने की प्रेरणा कहाँ से मिली? எங்க ஊரோட காத்து நீர் நிலம் மண்ணு. मैं तुम्हें प्रॉमिस करता हूँ, मैं जब भी आऊंगा तो तुम्हारे विलेज जरूर आऊंगा. இப்பவே எங்க ஊரை காமிக்கிறேன். இது எங்க அப்பாவோட ரத்தம் சிந்தின எங்க ஊரு மண்ணு. ராஜண்ணாவோட கனவுகளை எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றணும்னு பிரதம மந்திரி நேரு ஐயா உத்தரவு போட்டாரு. துரையம்மாவுடைய அகங்காரத்தையும் அதிகாரத்தையும் அடக்கி வச்சாரு. இன்னைக்கு ராஜண்ணாவோட அருமையும் பெருமையும் சரித்திரமாயிடுச்சு. புண்ணியம்மா, உங்க அப்பாவுக்கு உன் கையால இந்த பூ மாலையை போடுமா. அப்பா நீனா எனக்கு ரொம்ப உயிருப்பா. இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன். பொன்னியம்மா,